முகநூல் ரசிகர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள். சித்ரா லட்சுமணன் என்ற பெயரிலும் சோஷியல் டாக்கீஸ் என்ற பெயரிலும் முகநூல் பக்கங்கள் மிகச் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருப்பதை நீங்கள் அறிவீர்கள். அதே வரிசையில் இப்போ சாய் வித் சித்ரா என்ற பெயரிலே ஒரு முகநூல் பக்கம் துவங்கப்பட்டிருக்கிறது. சாய் வித் சித்ரா நிகழ்ச்சியில் இடம்பெறுகின்ற எல்லா நேர்காணல்களும் இனி சாய் வித் சித்ரா முகநூல் பக்கத்தில் தான் இடம்பெறும் என்பதை உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். என்னுடைய மற்ற முகநூல் பக்கங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு ஆதரவை நீங்கள் இதுவரையிலும் தொடர்ந்து வழங்கி கொண்டிருக்கிறீர்களோ அதே மாதிரி ஒரு ஆதரவை இந்த சாய் வித் சித்ரா முகநூல் பக்கத்துக்கும் தாங்கள் அன்பு கூர்ந்து வழங்க வேண்டும் என்று உங்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். சாய் வித் சித்ரா முகநூல் பக்கத்தை தொடர்ந்து பாருங்கள். பார்த்துட்டு நிகழ்ச்சியை பற்றிய உங்களுடைய கமெண்ட்டுகளை பதிவு செய்யுங்கள். அதே மாதிரி அந்த பக்கத்தை லைக் பண்ண தவறாதீங்க. நன்றி, வணக்கம். இன்றைய சாய் வித் சித்ரா சின்னத்திரை நிகழ்ச்சியில் இடம்பெறுகின்ற விருந்தினர் நடிகை ஸ்ரீலேகா ராஜேந்திரன். குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமாகி கடந்த 40 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ் சினிமா உலகிலே தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருப்பவர் தான் ஸ்ரீலேகா ராஜேந்திரன். இன்றைக்கு சின்னத்திரையிலே குணச்சித்திர பாத்திரங்களில் மிகச் சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்ற ஸ்ரீலேகா ராஜேந்திரன் ஒரு காலகட்டத்தில் கவுண்டமணி, செந்தில், சுள்ளிராஜன், எஸ்.எஸ். சந்திரன் போன்ற பல நகைச்சுவை நடிகர்களுக்கு ஜோடியாக நடித்தவர். வீட்டுக்கு மருமகள் ஆகணும்னு வந்திருக்கேன். நீங்க என்னடா என்னென்னமோ சொல்றீங்களே. என்ன சொல்றீங்க? உங்க மக மணிய நான் காதலிக்கிறேன். உன்னை காதலிக்கிறானா? பெரிய திரையிலும் சின்ன திரையிலும் ஒரு நடிகையாகவும் பின்னணி குரல் கொடுக்கின்ற கலைஞராகவும் தான் பெற்ற அனுபவங்கள் பலவற்றை இந்த நேர்காணலிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார் ஸ்ரீலேகா ராஜேந்திரன். வணக்கம். வணக்கம் சார். உங்கள் அப்பாவுக்கு இந்த சினிமா உலகத்தோட தொடர்பு இருந்ததுனால தான் நீங்கள் நடிக்க வந்தீங்களா, இல்லை உங்கள் ஆர்வம் காரணமாக நடிக்க வந்தீங்களா? எனக்கு அது நடிப்பு இதெல்லாம் ஒன்றுமே தெரியாது. நான் படிச்சுக்கிட்டு இருந்தேன், அவ்வளோதான். அப்பா அம்மாவுக்கு வந்து இதில் தம் பொண்ணை வந்து ஒரு பெரிய நடிகையாக்கி பார்க்கணுன்னு ஒரு ஆசை. ஏன்னா அப்பா வந்து டிஸ்ட்ரிபியூஷனில் இருந்தார், ப்ளஸ் வந்து ஃபினான்ஸும் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் அவருக்கு நிறைய பேர் இயக்குனர்கள், அதெல்லாம் தயாரிப்பாளர்கள், அந்த எல்லாமே காண்டாக்டில் இருந்ததுனால அவங்களுக்கு ஒரு ஆசை வந்துருச்சு. அதை வந்து வச்சு என்னை வந்து நடிகையாக்கி பார்க்கணுன்னு ஆசைப்பட்டாங்க சார். நீங்கள் குழந்தை நட்சத்திரமாக நடித்த முதல் படம் இது மீண்டும் வாழ்வேன், டிஎன் பாலு சார் படம். அப்போ அது குழந்தை நட்சத்திரமாக தெலுங்குல நிறைய படம் நான் பண்ணியிருக்கேன் சார். அஞ்சலி தேவி அம்மாவுக்கு டாட்டராக நிறைய படம் பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து இவங்க பண்டரிபாய் அம்மாவுடைய சிஸ்டர், அவங்களுக்கு டாட்டராக பண்ணியிருக்கேன், மைனாவதி அம்மா குழந்தை நட்சத்திரமா. நான் ஒரு செகண்ட் ஹீரோயினுக்கு நான் குழந்தை நட்சத்திரம்னா ஹீரோயினுக்கு ஸ்ரீதேவி குழந்தை நட்சத்திரம், அப்படி பண்ணோம். அது போன ரீசன் எப்படின்னா, நான் இப்போ பரதநாட்டியம் எனக்கு வீட்டில் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்போ அந்த மாஸ்டர் வந்து தெலுங்கு படங்களுக்கெல்லாம் நிறைய கொரியோகிராஃபர் பண்ணுவார். ஸோ அதனால் பேபி ஆர்டிஸ்ட்லாம் வேணும் அப்படின்னும்போது எங்களை கூட்டிகிட்டு போவார். ஸோ அப்படி நான் நிறைய தெலுங்கு படங்கள் பேபி ஆர்டிஸ்ட் ஆக்ட் பண்ணியிருக்கேன். தமிழில் வந்து மீண்டும் வாழ்வேன் ரவிச்சந்திரன் சார், பாரதி அம்மாலாம் ஆக்ட் பண்ணது. ஸோ அதில் வந்து மெயின் கொஞ்சம் அந்த குழந்தைகள்லேயே மெயின் ரோலில் எனக்கு டிஎன் பாலு சார் கொடுத்தாரு. அதுதான் குழந்தை நட்சத்திரத்துலேருந்து வர ஆரம்பிச்சது. சைல்டு ஆர்டிஸ்டாக இருந்தபோது நீங்களும் ஸ்ரீதேவி நல்ல ஃப்ரெண்ட்ஸா? இல்லை, அவங்க பாட்டுக்கு அவங்க வந்து நடிச்சிட்டு போயிடுவாங்க சார், நான் பாட்டுக்கு. ஆனால் விளையாடிப்போம். இந்த மீனாலாம் கூட அப்படி தானே, இந்த அன்புல ரஜினிகாந்த் பண்ணும்போது அவள் சின்ன குழந்தை. ஆனால் இப்போவும் எங்கே பார்த்தாலும் வந்து அதே ஞாபகம், அதே ஒரு அஃபெக்ஷன், கட்டி பிடிச்சிக்கிறது, முத்தம் கொடுக்கறது. இப்போவும் மீனா அந்த குழந்தை குட்டியை எப்படி பண்ணுச்சோ அதே மாதிரி தான் இப்போவும் பண்ணுறாங்க. ஸோ அதனால் அப்போ வந்து விளையாட்டுத்தனம் தானே. ஸ்ரீதேவின்றது பெரியவங்களாம் ஆனதுக்கு அப்புறம் தானே தெரியும். ஸோ அதனால சின்ன நாங்கள் எப்போ வந்து விளையாடுறது, போகிறது, ஓடியாடுறது, ஸ்கிப்பிங் விளையாடுறது, நொண்டி விளையாடுறது, இதெல்லாம் சின்ன குழந்தைங்கள நான் ஸ்ரீதேவி அதெல்லாம் பண்ணிப்போம் சார்.
குழந்தை நட்சத்திரமாக நடித்ததுக்கப்புறம் ஒரு சின்ன ஒரு கேப் எப்படிமா எல்லா நட்சத்திரங்களுக்கும் வரும், அது மாதிரி உங்களுக்கும் வந்திருக்கும் இல்லையா? ஆமாம் சார், ஆமாம் சார். 2 கட்டம் வயசாக இருந்தது. அதனால் எனக்கு ஒரு ஆர்வம், அதுவும் இல்லாமல் வந்து அப்பா அம்மா ஆர்வம் போக அதுக்கப்புறம் எனக்கு ஆர்வம் வர ஆரம்பிச்சிருச்சு. அதான் சினிமாவுடைய சக்தி. அது வந்து எனக்கு ஆர்வம் வர ஆரம்பித்த உடனே அதுக்கு உண்டான அந்த இதெல்லாம் வந்து என்ன பண்ணணும், இந்த படம் பார்க்குறது, போகிறது வர்றது, இது மாதிரியெல்லாம் புக்ஸு படிக்கிறது, பத்திரிகைகள் படிக்கிறது, இதெல்லாம் ஆர்டிஸ்ட்டுங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுன்றது அந்த மாதிரி ஒரு ஆர்வத்தில் இருந்தேன். அப்புறம் வந்து ஃபஸ்ட்டு படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா வந்து டிஆர் ராமன் அங்கிள் வந்து ரொம்ப ஃப்ரெண்டு அப்பாவுக்கு இந்த ஃபினான்ஷியர் முறையில். அதனால் வந்து அவர்கிட்ட மணிவண்ணன் ஒருத்தர் இருந்தார், அசோசியேட் சார். ஆமாம். அப்புறம் அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி வாணிஸ்ரீ மேடம்க்கு ஃப்ரெண்டு ரோலுக்கு ஆட்கள் தேவைப்படுறாங்க. அதுதான் ஜெயமாலினி மேடமுக்கும் ஃபஸ்ட்டு படம். ஜெயமாலினி மேடம் வந்து அதில் முத்துராமன் சார் சிஸ்டராக நடிச்சிருப்பாங்க. அவங்க வந்து ரிலேஷன் ராமன் அங்கிள். தாலியா சலங்கியா என்னோட ஃபஸ்ட்டு ஷூட்டிங். அதாவது நான் பேபி ஆர்டிஸ்ட் இல்லாமல் பெரியவளை ஆனதுக்கப்புறம் நடித்த ஃபஸ்ட்டு ஷூட்டிங் மைசூர் பேலஸில் தான் சார். ஃபஸ்ட்டு டே ஷூட்டிங் எனக்கு அதுதான் நடந்தது. ரஹ்மான் சார் தான் கேமராமேனு, அப்புறம் வாணிஸ்ரீ மேம், அப்புறம் முத்துராமன் சார் எல்லாம் இருந்தாங்க. அதில் வந்து நடித்தேன். அப்போ நான் பேபி ஆர்டிஸ்ட் நடிக்கும் போது எனக்கு அந்த ஒரு பயம் அந்த இதெல்லாம் தெரியல. விளையாட்டு போக்கில் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அப்படி நடிச்சு விட்டேன். இது இந்த தாலியாசலங்க போய் நடிக்கும்போது எனக்கு வந்து அப்பா அம்மா 2 பேருமே கூட வந்திருந்தாங்க மைசூருக்கு. அப்போ என்னென்னா எனக்கு அந்த அப்போல்லாம் கேமரா வந்து ரெடின்னொடனே ஒரு சவுண்டு வரும் பாருங்கள். நான் டைலாக்லாம் மனப்பாடம் பண்ணிவிட்டு ரெடி ஆகிடுவேங்க சார். அப்புறம் பார்த்தா கேமரா ஆன் அந்த சவுண்டு வரும் பாருங்களேன், வேத்து கொட்டும், கையெல்லாம் உதிரும், டைலாக்கும் வராது, ஒன்றும் வராது. இப்போ என்னம்மா வாட் ஹேப்பன்ஸ் ஸ்ரீலேகான்னு வர கேமராமேன் சார் வந்து இல்லை சார் இந்த பண்ணிடுறேன் சார். அப்புறம் வந்து ராமண்ணா அங்கிள் சொன்னார், அம்மாடி உனக்கு ஸ்டேஜில் நீ வந்து பண்ணினா உனக்கு கொஞ்சம் வந்து அந்த பயம்லாம் இல்லாமல் நீ நடிப்ப. அதுவும் இல்லாமல் உனக்கு வந்து டைலாக் நீ நல்லா மனப்பாடம் பண்ணிடுற. இது பயம் இல்லாமல் பண்ணணுன்னா நீ ஸ்டேஜ் ட்ராமா பண்ணு. ஸ்டேஜ் ட்ராமா பண்ணுன்னா யார் எப்படி காண்டாக்ட் பண்ணுறது, என்ன பண்ணுறது எதுவும் தெரியாது. அப்போது இந்த ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்கலாம் வந்து அவங்களோட ஆசைக்காகலாம் இந்த வாட்டர் போர்டு மெம்பர்ஸு, கார்பரேஷனில் ஒர்க் பண்ணுறவங்க, இந்த மாதிரி நிறைய அமைச்சூர் நாடகம் அது வந்து பண்ணேன். அதில் வந்து அவங்க தான் ஹீரோ, அவங்க தான் டைரக்டரு, அவங்க தான் எல்லாமே. நான் வந்து ஹீரோயினியை மட்டும் பண்ணுவேன். நைட்டு ஆனால் தான் ரிஹர்சல் அவங்களுக்கு. ஏன்னா அவங்க ஈவினிங் ஆஃபீஸ் முடிச்சுட்டு வருவாங்க. எல்லாம் வந்து இந்த லாந்தர் விளக்கு இதெல்லாம் இருக்கும் அங்கே வந்து. அப்புறம் பத்மநாபா தியேட்டருக்கு எதிர்க்க ஒரு ஒத்தவாட தியேட்டர் இருக்கும், அங்கே ரிஹர்சல் நடக்கும். அப்போ சொல்லுவாங்க, இங்கே தான் சிவாஜி அப்பாலாம் வந்து ரிஹர்சல் பண்ண இடம் அப்படின்வாங்க. அப்போ அந்த இடத்துக்கு நான் போன உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா அவங்கெல்லாம் எவ்வளோ பெரிய ஆட்கள் இங்கே வந்திருக்காங்க. சரி நம்மளும் இந்த இடத்துல வந்திருக்கோமே, சரி ஓகே பெரிய இடம் தான் அப்படின்னு நினச்சிப்பேன். அதே மாதிரி நிறைய அமைச்சூர் நாடகம் பண்ணேன் சார். அது என்னென்னா அன்றைக்கே பிறந்து அன்றைக்கே இறந்து போகிற மாதிரி தான் அந்த அமைச்சூர் நாடகம். ஏன்னா மியூசியம் தியேட்டரில் தான் நடக்கும். ஸோ அன்றைக்கி எல்லாமே மனப்பாடம் பண்ணி நைட்டானால் ஒரு வாரம் ரிஹர்சல் நடக்கும். அப்புறம் கிராண்ட் அதில் சாங் இருக்கும், ஃபைட் இருக்கும், எல்லாமே இருக்கும். அது அப்புறம் நடித்து எல்லாம் பண்ணிவிடுவேன். அதுக்கப்புறம் வந்து எல்லோரும் என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் அமைச்சூர் நாடகம் பண்ணிகிட்ருக்கீங்க, இப்படியே இருந்தால் உங்களுக்கு வந்து நிறைய ஆட்களுடைய ஒரு காண்டாக்ட் இல்லாமல் போகும். அதனால் ஸ்டேஜ் சபா நாடகம் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய பேருடைய காண்டாக்ட் கிடைக்கும், பெரிய பெரிய ஆட்கள்லாம் வந்து ட்ராமாலாம் பார்ப்பாங்க அப்படின்னாங்க. சரி எப்படி பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல. அப்போ நமக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு தான் வந்து காத்தாடி ராமூர்த்தி சார்கிட்ட வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணார். அப்போ சுபமுகூர்த்த பத்திரிக்கை அவர் இதை பண்ணிகிட்டு இருந்தார். சுபமுகூர்த்த பத்திரிக்கை, ஆமாம், டௌரி கல்யாணம் அந்த இதெல்லாம். அப்போ வந்து என்னை எடுத்துமே இன்ட்ரடியூஸ் பண்ண உடனே அப்போ வந்து சரிம்மா நீ வந்து பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கலைவாணர் அரங்கத்தில் தான் ஃபஸ்ட்டு ட்ராமா வந்து காத்தாடி ராமூர்த்தி சார் தான் நான் வந்து பண்ண உடனே அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அதுக்கடுத்து 2-3 நாடகம் கொடுத்தாரு. அப்படி நடிச்சிட்டே இருக்கும்போது எல்லா சபாக்காரங்களும் வந்து அறிமுகமானாங்க. அதுக்கப்புறம் நிறைய ட்ரூப்பில் வந்து என்னை கேட்க ஆரம்பித்தாங்க. அந்த மாதிரி அப்படி நிறைய ட்ரூப் நான் மேக்ஸிமம் ட்ரூப்ஸ் நான் பண்ணியிருக்கேன். அப்போ வந்து பண்ணிகிட்டே இருக்கும்போது காத்தாடி ட்ரூப்லேருந்து நான் வந்து வெளியில் வந்துட்டேன். ஏன்னா அப்போ நிறைய படங்களும் வந்துட்டு இருந்தது சார். அப்போ படங்கள் வந்துட்டு இருக்கும்போது என்னோடய எய்மே வந்து படங்கள் பண்ணணும். இது வந்து எனக்கு வந்து இந்த பயத்தை போக்குறதுக்காக தான் இந்த ஸ்டேஜு, வாய்ஸ் வந்து நமக்கு கிளியராக வரணுன்றதுக்காக. அப்புறம் பார்த்தா அவர் படங்கள் வரும்போது காத்தாடி சாருக்கு வந்து பாவம் அவங்களுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருந்தது. அப்போ நான் சொன்னேன், இல்லை சார் நான் விளைவிக்கிறேன், நீங்கள் வேறு யாரையாச்சும்
கதாநாயகியை போட்டுக்காங்கன்னு. அப்புறம் அவரும் சொல்லிட்டாரு. அப்புறம் நான் வந்து கொஞ்ச நாள்லேயே வந்து டெல்லி சாரும் வந்துட்டார் வெளியில், டெல்லி கணேஷ் சாரும். அப்போது அது மாதிரி நிறைய நாடகம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்ரீகாந்த் சார்து பண்ணியிருக்கேன், அப்புறம் வந்து பூர்ணம் விஸ்வநாதன் சார்து பண்ணியிருக்கேன், வி கோபாலகிருஷ்ணன் சார், அப்புறம் நிறைய இந்த மாதிரி அப்புறம் பிரசன்னா கணேஷ், அப்புறம் அமிர்தம் கோபால்னு சொல்லிட்டு, அப்புறம் நம்ம இவர் சித்ராலயா கோபு சார் அவங்களோடது நிறைய எல்லாருடைய ஸ்டேஜ் லியோ பிரபு மேக்ஸிமம் ட்ராமா ஆட்கள் இது பண்ணியிருக்கேன். அப்போ எனக்கு ஒரு நேம் எனக்கு அதில் கிடச்சிதுங்க சார். என்ன கிடச்சிதுன்னா, யாருன்னா ஆர்டிஸ்ட் வரலன்னு வச்சுக்கோங்களேன், கதாநாயகி நடிக்கிறவங்க வரலன்னா ஐயோ என்ன பண்ணுறது, கூப்பிடுங்க ஸ்ரீலேகா அப்படின்னு அந்த ஒரு எப்படி வந்து கேமரா பார்த்து பயந்தனோ அந்த நேமை வந்து எனக்கு ஸ்டேஜில் வந்து மாற்றி கூப்பிடுங்க, எடுத்துகிட்டு வந்து ஒரு 60 பேஜ் 90 பேஜஸ் நோட் கொடுத்துருவாங்க. வீட்டு பின்னாடி அந்த புகை குண்டு இருக்கும் சார், அதை சுற்றி 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 மனப்பாடம் பண்ணுவேன். மனப்பாடம் பண்ணிவிட்டு ஈவினிங் ட்ராமா போய் நடிச்சுட்டு அவங்க ட்ராமா அந்த யார் என்னை கூப்பிட்டுட்டு போனால் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். முன்னாடி இருந்தவங்களோட நீங்கள் இன்னும் பண்ணிட்டீங்க, நீங்களே கண்டினியூ எல்லாம் பண்ண முடியாது சார், ஏன்னா படங்கள் பண்ணிகிட்ருக்கேன், ஸோ அது டிஸ்டர்பன்ஸ் ஆகும் எனக்கு அப்படின்ட்டுன்னு. ஸோ அந்த ஒரு நேமை வந்து எனக்கு ஸ்டேஜில் கொடுத்தது. அப்படி இருக்கும்போது தான் சகலகலா வல்லவன் நான் நடிச்சுக்கிட்டு இருந்தேன். என்னை வந்து பொதுவாகவே எஸ்பிஎம் சார் யூனிட் ஆர்டிஸ்ட்னு சொல்லுவாங்க. ஆமாம் சார், எனக்கு வந்து எஸ்பி முத்துராமன் சார் வந்து எனக்கு ஒரு அப்பா மாதிரி, கார்டியன் மாதிரி, அம்மாவும் அதுதான் மிஸ்ஸஸ் எஸ்பிஎம் சாரும் அவங்கள அப்படி தான். எங்கே அவரோட அறிமுகம் கிடைச்சது? எனக்கு எஸ்பிஎம் முத்துராமன் சார் வந்து கோபின்னு ஒருத்தர் இருந்தார், இந்த ஏஜென்ட் மாதிரி எல்லாம் ஒர்க் பண்ணுவாங்க. நம்ம அம்பி சார் இருந்தார், அம்பி சார் இந்த கோபிங்கிறவங்கெல்லாம் வந்து எங்கள் அப்பா போட்டு அரிச்சிக்கிட்டே இருப்பார் அவங்களையெல்லாம். அம்பி சாரை விடவே மாட்டார். என்னையா அப்போ இருப்பா சார், இரு சார் சொல்கிறேன். அதனால் அவங்க எடுத்துகிட்டு போய் எனக்கு எஸ்பிஎம் சாரை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அப்போ வந்து அவர் நான் சொல்கிறேம்மா நேரம் வரும்போது சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் எனக்கு வந்து படங்கள் சகலகலா வல்லவன், ஃபஸ்ட்டு படம் சகலகலா வல்லவன் கொடுத்தாரு. அப்புறம் சரின்னு பொள்ளாச்சியில் ஷூட்டிங்கு, சாங்குங்க எல்லாமே இருக்குது. இங்கே ரிஹர்சல் பண்ணிகிட்டு இருந்தோம் ஏவிஎம்மில். புலியூர் அக்கா தான் வந்து டான்ஸு பண்ணும்போது கால் வீங்கிடுச்சிங்க சார், பிசைஞ்சிடுச்சு, பாதம் வந்து திரும்பிடனோட புசுன்னு வீங்கிடுச்சு. அப்புறம் வந்து டான்ஸ் பண்ண முடியல. அதெல்லாம் முடியாது, நீ பண்ணி தான் ஆகணும். புலியூர் அக்கா ரொம்ப ஸ்டபன், ஐயோ பார்த்தாவே நடுநடுங்கிடுவோம். அப்புறம் வந்து புளிப்பத்தெல்லாம் போட்டுக்கிட்டு வந்து பண்ணு நீ அப்படின்னாங்க. அதே மாதிரி அம்மா வீட்டில் புளிப்பத்தெல்லாம் காலுக்கு போட்டு எல்லாம் அமிச்சு அது மாதிரி பண்ணோம். பொள்ளாச்சியில் ஷூட்டிங்கு ரொம்ப நல்லா பிரமாதமாக நடந்தது. ஸோ அதுலேருந்து எனக்கு எஸ்பி முத்துராமன் சார் படங்கள் நிறைய, எங்கேயோ கேட்ட குரல், புது கவிதை, அப்புறம் ஸ்ரீ ராகவேந்திரர், இந்த மாதிரி நிறைய அம்மாவும் நீ அப்பாவும் நீ. அதில் எனக்கு ஒய்ஜி மகேந்திரன் சாருக்கும் எனக்கும் வனிதாவுக்கும் ஒரு சாங்கு பொட்டானிக்கல் கார்டனில். ஸோ அது 2 பொண்டாட்டி, இங்கே தெரியாமல் அங்கே ஓடுவார், அங்கே தெரியாமல் இங்கே ஓடுவார். ஸோ அந்த மாதிரி நடந்தது. ஸோ அதனால் எஸ்பிஎம் சாருடைய யூனிட் ஆர்டிஸ்ட்டு அப்படிங்கிற ஒரு பெரிய பேர் எனக்கு வந்தது. இந்த படங்கள் நடிக்கும்போது கமல் ரஜினியோட பழகக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சதா? கமல் சார் தான் சார், கமல் சார், ரஜினி சார். கமல் சார் வந்து பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சியில் மத்தியானம் பிரேக் விட்டுட்டாங்கன்னா அதுக்கப்புறம் வந்து வரப்பு மேலே உட்காந்துப்போங்க, வயலில் தான் அந்த சாங், அந்த வரப்பு மேலே உட்காந்துக்கிட்டு இவர் மகேந்திரன் சார் வந்து ஒய்ஜி மகேந்திரன் சார் வந்து வாயிலேயே வந்து அந்த மிருதங்க வாசிக்கிற மாதிரி வாசிப்பார். கமல் சார் வந்து அதுக்கு அந்த சாங், அதாவது சாங்னா பாகவதர் காலத்து சாங்கு அதெல்லாம் பாடுவாங்க. ஆனால் வந்து அந்த தமிழில் பாட மாட்டாங்க, சொந்த தமிழில் வேறு க்ரீன் வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி பாடுவாங்க. ரொம்ப அந்த பிரேக் டைம் போகிறதே தெரியாது, அவ்வளோ நல்லாயிருக்கும், அவ்வளோ நல்லா பழகுவார். கமல் சார் வந்து கலைஞன் ஒரு படம் பண்ணார். அப்போ வந்து எனக்கு தெரிஞ்ச ரிலேஷன்ஸ் வந்து கமல் சாரோட பயங்கர பைத்தியம். ஒரு ஃபோட்டோ எடுக்கணும், ஐயோ இருப்பா அவங்களெல்லாம் போய் பார்க்குறது கஷ்டம் அப்படின்னா, இல்லை மேடம். அப்புறம் நான் ஏவிஎம்க்கு ஃபோன் பண்ணேன், மேனேஜர் சாருக்கு ஃபோன் பண்ணி, அப்புறம் கமல் சார் இங்கே நடக்குது கலைஞன் ஷூட்டு அப்படின்னா அப்புறம் கூட்டிகிட்டு போனேன் சார். ஸ்டேஜில் ஒரு டான்ஸ் பண்ணிகிட்ருக்காரு, நான் உள்ளே போய் அங்கே ஸ்டுடியோக்குள்ளே போய் நிற்கிறேன். ஸ்டேஜ்லேருந்து இங்கே நான் நிற்கிறத பார்த்துட்டார் சார். பார்த்துட்டு இப்படின்னாரு. எனக்கு உண்மையிலே சார் எனக்கு எவ்வளோ மெமரி பவரு. நான் எல்லாம் நிறைய படம் கூட சார் கூட பண்ணலை, எனக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு சார் அப்படின்னேன் நான். அப்படின்னாரு. சரி சார் அப்படின்ட்டு அப்புறம் வந்தார். எனக்கு வந்து என்ன எப்படி இருக்க, நல்லா இருக்கியா அப்படின்னா, சார் ஞாபகம் வச்சுங்க, சகலகலாவெல்லாம் நடித்ததெல்லாம் மறந்துடுவேன் நான் அப்படின்னாரு. ஏன்னா அந்த படம் நல்லா போய் எல்லாம் ஃபங்க்ஷன் எல்லாம் பண்ணும்போது எனக்கு அப்போது வாணிமா இருந்தாங்க. ஸோ அவங்க வந்து சாரீ
வாட்ச்சு எல்லாம் ப்ரெசென்ட் பண்ணாங்க. ஸோ அதெல்லாம் நல்ல ஞாபகம் இருக்குது. அப்புறம் என்ன இங்கே வந்திருக்க அப்படின்னாங்க. இல்லை சார் நமக்கு தெரிஞ்ச பிள்ளை இது, உங்ககிட்ட ஃபோட்டோ எடுத்துக்கணும். அப்படியா, கேமரா வச்சுருக்கியான்னு. அப்போ இது செல்லெல்லாம் இல்லை சார். கேமரா எடுத்துகிட்டு வரலையே சார், இரு நான் சொல்கிறேன்ட்டு அப்புறம் நம்ம ஸ்டில் சாரதி அவங்கள கூப்பிட்டு எடுக்க சொல்லி அதுக்கப்புறம் வந்து பண்ணார். எனக்கு அது ஒரு பெரிய சந்தோஷமான விஷயம். ரஜினி சார் அதே தான். ரஜினி சார் என்னென்னா புதுக்கவிதை அப்போ தான் சார் பயங்கர கலாட்டாவாக இருக்கும். ஏன்னா அது மூணாரில் ஷூட்டு. நான் ஜோதி மேம் அப்புறம் ரஜினி சார். ரஜினி சாரோட ஃப்ரெண்டு யாருன்னா மூர்த்தி பார்த்திபன். நான் வந்து ஜோதியோட ஃப்ரெண்டு. நாங்கள் 4 பேர் தான் அங்கே மெயினே. அங்கே மூணாரில் காலையிலலாம் போயிட்டு அங்கே எழுந்து வந்த உடனே வாயை திறந்தாவே வாயிலேருந்து ஒரு புகை வந்துடும். ரஜினி ஏய் என்ன நீ சிகரெட் எல்லாம் பிடிக்கிறேன்னு. சார் நீங்கள் வாயை திறந்தாலும் அதான் சார் வரும் அப்படின்னு பயங்கர கலாட்டான்னா காமெடின்னா அப்படி பண்ணுவார் சார். அப்படியே அடுத்து ஷார்ட்க்குன்னு போயிட்டாருன்னா அது என்ன அந்த கேரக்டரோ அது என்னமோ அது பண்ணிவிட்டு, ஆனால் வந்து டவுன் டு எர்த்து பழகுவார் சார். அவர்கிட்ட வந்து இப்போ வரைக்கும் வந்து நான் வந்து அட்மையர் பண்ணுறது, நாம் எப்படி இருக்கணும் அப்படின்றது கற்றுக்கிறதுக்கு ஒரு பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷன் வந்து ரஜினி சார் தான் சார். சினிமாவுக்குள்ளே வந்தவுடனே கதாநாயகா நடிக்கணும்னா எல்லாருக்கும் ஆசை. ஆமாங்க சார். உங்களுக்கு அப்படி ஒரு ஆசை இருந்து அது அப்புறம் தனிச்சுக்கிட்டீங்களா இல்லை முதல்ல? தனிச்சிட்டு இல்லை சார். வந்தது நான் விக்ரம்னு ஒரு டைரக்டர் இருந்தார். அவர் வந்து பார்த்த முகங்கள்னு ஒரு படம் எடுத்தாருங்க சார். அவர் வந்து ஃபைட்டெல்லாம் வந்து அவங்க வீட்டுக்குள்ளேயே தான் வந்து ரிஹர்சல்லாம் இதெல்லாம் பண்ணி அப்புறம் சாங்கும் ரெக்கார்டிங் நடந்து ஷூட்டும் வந்து வாகினி ஸ்டுடியோவில் வந்து எனக்கும் ஹீரோவுக்கு சாங்கெல்லாம் கூட எடுத்து முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அவருக்கு என்னன்னு தெரியல, ஏதோ ப்ராப்ளம்ஸு. அதுக்கப்புறம் அந்த படம் பாதியிலே நின்று போச்சு. ஸோ அதுக்கப்புறம் உறவு குருத்தின்னு ஒரு படம், அது ஆர்எஸ் மணின்னு சொல்லிட்டு ஆனந்துன்னு சொல்லிட்டு ஒருத்தர் டைரக்டர். அவர் வந்து ப்ரொடியூசரே வந்து ஹீரோவாக நடித்தார். அவர் வந்து ஆனந்த் கணேஷ் அவர் பேர். ஆனால் பப்பி என்னன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் அந்த படம் நல்லா வந்தது. முக்கால்வாசி வர்ற நேரத்தில் சாங்கு ஃபைட்டு எல்லாமே உண்டு அதில். எனக்கு நம்ம இந்த அம்மா நானாவில் தான் வந்து எல்லாம் பர்ச்சேசிங் பண்ணிவிட்டு அங்கேருந்து வந்து சேஸ் பண்ணுற மாதிரி எல்லாம் சீன் எல்லாமே எடுத்து முடித்தாங்க. அப்புறம் எலைட் பீச்சில் தான் வந்து அந்த ஸ்விம்மிங் இதெல்லாம் நடந்தது. அந்த படமும் ட்ராப் ஆகிடுச்சு. அப்புறம் நாங்கள் நடுவில் கொஞ்சம் படங்களே பண்ணலை சார். ஏன்னா இந்த மாதிரி ஹீரோயின் பண்ணி ஒன்றுமே பண்ண முடியலையே அப்படின்னு எனக்கும் கொஞ்சம் மனசுக்கு வருத்தமாகிடுச்சு. அப்புறம் அப்பா வந்து நான் படம் எடுக்கிறேன் அப்படின்னாரு. இல்லை வேண்டாம் அதெல்லாம் வந்து நடக்காத விஷயம். நீங்கள் என்னவோ அப்பா வந்து இது நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் இல்லாமல் ஃபினான்ஸ் இல்லாமல் அப்பா வந்து சொந்தமாக வந்து கார்ட்போர்ட் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஜுவல்லரி பாக்ஸ் த்ரூஅவுட் இந்தியா எல்லா நகை கடைக்கும் அப்பாவோட பாக்ஸ் தான் வந்து சப்ளை பண்ணுவாங்க. ஸோ அதில் பிஸியாக இருந்தார். அதனால் வந்து வேண்டாம் டாடி நீங்கள் இதுவே பண்ணிக்கோங்க, அப்படி இல்லை பார்க்கலாம் கொஞ்ச நாள்ட்டு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் படிப்பு கண்டினியூ பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எஸ்பிஎம் சார் வந்து கூப்பிட்டாரு. போனேன்னு நீ இப்படியே இருந்துட்ட, எதையாவது ஒன்று எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அது வர்ற வரைக்கும் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காத, அப்புறம் நீ மறந்துடுவாங்க. அதனால் என்ன ரோல் கிடைக்குதோ அதை நீ வந்து யூட்டிலைஸ் பண்ணிவிட்டு நீ பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னாரு. சரி ஓகேங்க சார்ன்னு அவர் சொன்னது தான். எங்கள் அம்மா தான் சொல்லுவாங்க. அப்போ நாங்கள் மின்ட் ஸ்ட்ரீட்டில் இருந்தோம் சார். அப்போ நான் அங்கேருந்து பஸ் ஏறி தான் வந்து இங்கே ஏவிஎம்க்கெல்லாம் வரதுன்னா வருவேன். எனக்கு ரொம்ப வெக்கமாக இருக்கும். எனக்கு எல்லோரும் ஆர்டிஸ்ட்லாம் காரில் போகிறாங்க, என்ன இது பஸ்ஸில் கூட்டிகிட்டு போகிறீங்களேன்னு எங்கள் அம்மாவை திட்டிகிட்டே வருவேன். வந்தோடனே நேராக முத்துராமன் சார்கிட்ட வந்து வத்தி வச்சுருவாங்க. இப்போ பாருங்கள் இப்போ பஸ்ஸில் ஏறி வர்றதுன்னா. அப்புறம் அவர் சொன்னார், அப்படியெல்லாம் நினைக்கக்கூடாதுமா, இப்போ நான் கூட பஸ்ஸில் ஏறி போகிறதா இருந்தால் நான் போயிடுவேன், எனக்கு அதை பற்றிலாம். நான் அப்போ வாய் சும்மா இருக்காது சார். நீங்கள் நார்மலாக கண்ணாடி மோதிரம் போட்டுட்டு இருந்தால் கூட அதை வைர மோதிரம்னுவாங்க. நான் வைர மோதிரமே போட்டு வந்தால் கூட கண்ணாடி மோதிரம்னுவாங்க. சார் இருக்கிற இடத்த பொறுத்து தான் சார். எனக்கு அதனால தான் சார் அப்பா கிட்ட சொல்லி ஒரு கார் வாங்கி பண்ணலாம் இல்லையா இவங்க அப்படின்னு சொல்லுவேன் நான். சரி வரும், உனக்குன்னு அந்த நேரம் வரும், நீ இப்போ வந்து அம்மாவெல்லாம் தொல்லை பண்ணக்கூடாதுன்னாரு. ஸோ அந்த மாதிரி தான் நான் வந்துட்டு போயிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நிறைய படங்கள், எல்லாருடைய படங்களும் ஆக்ட் பண்ண ஆரம்பித்தேன். இந்த மாதிரி சின்ன சின்ன கதாபாத்திரங்கள் நடித்தது எப்படிப்பட்ட ஒரு மனநிலையை உங்களுக்கு தந்தது? அதாவது வேலைக்காரி கேரக்டரு, ஃப்ரெண்டு கேரக்டரு, சிஸ்டர் கேரக்டரு, டாட்டர் கேரக்டரு, எது கிடைச்சது அதுவே நிறைவாக இருந்தது. என்னென்னா எனக்கு ஒரு சேலஞ்சிங்காக இருந்தது. அந்த காலகட்டத்தில்
இது போல் புதுமுகங்களுக்கு வந்து பல பிரச்சனைகள் இருந்ததாக சொன்னாங்க, குறிப்பாக பாலியல் பிரச்சனை. ஆமாம் சார். அப்போ வந்து என்னை ஷூட்டிங்க்கு தனியாகவே எங்கேயுமே விட மாட்டாங்க. அப்பா அம்மா 2 பேரும் வருவாங்க. அதுவும் இல்லாமல் அப்பா வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஃபினான்ஸில் இருக்கிறதுனால எனக்கு அந்த மாதிரி எந்த ஒரு... நீங்கள் அந்த காலத்தில் நடித்த கதாபாத்திரங்களில் உங்களுக்கு ரொம்ப பிடித்த கதாபாத்திரங்கள் அப்படின்னு எதை சொல்லலாம்? இப்போ உயிருள்ளவரை உஷா எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ஒரு வேலைக்காரி ரோல் தான். சரிதா மேடமும் நானும் பேசுகிற மாதிரி தான் ரோலு. சார்கிட்ட நடித்ததில் எனக்கு வந்து பிடிச்ச படம் அது உயிருள்ளவரை உஷா. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.